ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கர்ப்பிணி தாய் தன்னோட குழந்தைய கருவிலேயே கலைக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது அந்த குழந்தைய இந்த உலகமே தூக்கி வச்சு கொண்டாட போகுதுன்னு. 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் பார்ட் 2ல இன்னைக்கு டே 54. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1985 போர்ச்சுகல்ல 3 வேளை சாப்பிட கூட கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலில தான் ரொனால்டோ பிறகுறாரு. அம்மா வீட்டு வேலைக்கு போறாங்க, அப்பா ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஹெல்பர் வேலைக்கு போறாரு. அவர் வேலை செய்யற இடத்துக்கு ரொனால்டோ அடிக்கடி போய் பாக்குறதுனால இவருக்கு ஃபுட்பால் மேல இன்ட்ரெஸ்ட் வருது. 9 வயசுல ஒரு கிழிஞ்ச ஷூவை மாட்டிக்கிட்டு பிளேயரா கிரவுண்டுக்குள்ள போறாரு. இவரோட திறமையை பார்த்து எல்லாரும் வியந்து போறாங்க. 15 வயசுல ஒரு ஃபுட்பால் கிளப்ல இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த டைம்ல தான் இவருக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருது. டாக்டர்ஸ் இவரை பார்த்து உங்க லைஃப்ல இதுக்கப்புறம் ஃபுட்பாலே நீ தொடக்கூடாது, அப்படி இல்லைன்னா ஒரு சர்ஜரி பண்ணலாம், ஆனா அதுல உயிர் போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் எந்த வாய்ப்பை சூஸ் பண்ணிருப்பாருன்னு. சர்ஜரி முடிஞ்சு வெளியே வந்து கடுமையா பயிற்சி எடுக்கிறாரு. ஃபுட்பாலுக்காக தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறாரு. தன்னோட 16வது வயசுலயே சீனியர் டீம்ல செலக்ட் ஆகுறாரு. ஒரு வேர்ல்ட் கப் மேட்ச்ல இவங்க அப்பா இறந்துட்டாருன்னு இவருக்கு ஒரு கால் வருது.